ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல பைவோட் டேபிள்ல ஸ்லைசர் என்ற ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஸ்லைசர் என்ற ஆப்ஷன் எதுக்குன்னா, நம்ம வந்து இப்போ பைவோட் டேபிள் கிரியேட் பண்ணியிருப்போம். அதுல இருக்க டேட்டாஸை வந்து தனித்தனியா எடுத்துக்காட்டுறதுக்கு ஸ்லைசர் என்ற ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணி ஒரு பைவோட் டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். பைவோட் டேபிள் போறோம், எக்ஸிஸ்டிங் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நான் இது போல வந்து ஒரு பைவோட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பைவோட் டேபிளை செலக்ட் பண்ணிட்டு அனலைஸ் என்ற ஆப்ஷன்ல பார்த்தோம்னா இங்க இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு இருக்கு. அந்த இன்சர்ட் ஸ்லைசரை கிளிக் பண்ணோம்னா நமக்கு கொடுத்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்த ஹெட்டிங் ஃபுல்லாமே நமக்கு இங்க வருது. நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ இங்க ப்ராடக்ட் இருக்கு, கண்ட்ரி இருக்கு. ப்ராடக்ட் பக்கத்துல இங்க ஒரு பட்டன் இருக்கு. கிளிக் பண்ணோம்னா நமக்கு சார்ட் A to Z எல்லாமே இருக்கு. செலக்ட் பண்றதுனா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இயர்ஃபோன் மட்டும் தேவை அப்படின்னா வெறும் இயர்ஃபோன் மட்டும் டிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். வெறும் இயர்ஃபோன் மட்டும். இதை போல நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கறது கொஞ்சம் ஒரு ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். இப்போ அதை கொஞ்சம் ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதில் செலக்ட் பண்ணிட்டு ஸ்லைசர் போயிட்டு இப்போ நான் வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன். ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே இப்போ வந்துடுது. ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தோம்னா நமக்கு இயர்ஃபோனோடைய டீட்டெயில் வந்து வந்துடுது. ஃபீச்சர் ஃபோனோட டீட்டெயில் வந்துடுது. இங்கே பார்த்தோம்னா லேப்டாப் நமக்கு எது வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தோம்னா ஸ்லைசர் கேப்ஷன் இருக்கு. ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்லைசர் ஸ்டைல் இருக்கு. இந்த ஸ்டைல் எதுக்குன்னா இந்த ஸ்லைசரோடைய இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஸ்டைல் வந்து வேணா நம்ம வச்சுக்கலாம். நான் இதை செலக்ட் பண்ணுறேன், மாறுது. நெக்ஸ்ட் இந்த இடத்துலாம் பார்த்தோம்னா இது வந்து 2 ஸ்லைசர் வச்சா யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. இங்கே பார்த்தோம்னா காலம் ஹைட்னு இருக்கு. இப்போ வந்து டெஸ்க்டாப் இயர்ஃபோன் எல்லாமே வந்து ஆர்டராக வருது. இதை வந்து காலமாக வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே காலம் போயிட்டு 2 கொடுத்தோன்னே பாருங்க ஈஸியாக வந்துடுது. இதை போல் வச்சோம்னா நம்ம வந்து இதோடைய ஹைட்டை கொஞ்சம் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்க முடியும், சின்னதாக்கி. இந்த ஹைட் வைட் எல்லாமே வந்து விட்த் எல்லாமே வந்து இந்த பாக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸ்லேயே மேலே பார்த்தோம்னா இங்கே கிளியர் ஃபில்டர் இருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ண உடனே எல்லாமே வந்து போயிட்டு இப்போ மறுபடியும் இது போல் வந்துடுது. இப்போ இன்னொரு ஸ்லைசர் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு அனலைஸ்ன்றதை போகிறோம். இன்சர்ட் ஸ்லைசர் கொடுக்குறோம். இப்போ கண்ட்ரி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். இப்போ ரெண்டுமே நமக்கு செலக்ட் ஆகிடுது. ஓகேவா? நம்ம இப்போ இந்த இடத்துல போயிட்டு இப்படி கொடுக்குறதுனா அமெரிக்கா மட்டும் வரும். இப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆகிடுது. பென்ட்ரைவ் டேப் மட்டும்தான் இருக்கு. இப்போ அது செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நான் இதை வந்து இந்த இடத்துல இப்படி வைக்கிறேன். பார்த்தோம்னா இந்த கண்ட்ரி வந்து முன்னாடி இருக்கு, இது வந்து பின்னாடி இருக்கு. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து முன்னாடி எடுத்துட்டு வரணும்னா இங்கே பார்த்தோம்னா பிரிங் ஃபார்வர்ட் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு பிரிங் ஃபார்வர்ட் அப்படி கொடுத்தா முன்னாடி வந்துடும். இப்போ கண்ட்ரி தேவைன்னா கண்ட்ரி அதை கொடுத்துட்டு பிரிங் ஃபார்வர்ட். இப்போ கண்ட்ரியை வந்து பின்னாடி இது பண்ணணும், சென்ட் பேக்வர்ட். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்லைசர் ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து ஈஸியாக இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல எனக்கு பென்ட்ரைவ் டேப் மட்டும் தான் தேவை அப்படின்னா பென்ட்ரைவ் டேப் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி கனடா போயிட்டு இது மட்டும் இது பண்ணணும், கனடாவை மட்டும் காட்டணும் அப்படின்னா இப்படி காட்டலாம். அப்புறம் நமக்கு எது தேவையோ எந்த டேட்டா தேவையோ அதை மட்டும் கொஞ்சம் ஈஸியாக காட்டிக்கிறதுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்லைசர் பாக்ஸ் வந்து இந்த டேபிள் வந்து எப்படி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுனா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் என்ற பட்டன் அழுத்தினா போதும், போயிடும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறோம், டெலீட் பட்டன் அழுத்தினா வந்து போயிடும். தேங்க்யூ.